ஆடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிராவல்ஸ்க்கு உண்டான 5.1 ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் லோ பட்ஜெட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தோம்னா நமக்கு பெங்களூர்ல இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பிளிஃபையர் எதுக்கு யூஸ் பண்ண போறாங்கன்னா, 12 வோல்ட் இருக்கக்கூடிய டிராவலருக்கு யூஸ் பண்ண போறாங்க. மேக்ஸிமம் நீங்க பெங்களூர்ல பார்த்தா தெரியும், எல்லாமே வந்து ஆபீஸ்க்கு போகக்கூடிய பர்சனா தான் இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் தான் கேட்டிருக்கிறாங்க. அதுவும் லோ பட்ஜெட்ல கேட்டிருக்காங்க. லோ பட்ஜெட் அப்படின்னா நீங்க வண்டி ஆம்பிளிஃபையர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்வெர்டர் பிளஸ் ஆம்பே வந்து பார்த்தோம்னா ஒரு 25-30 வந்துடும். அவ்வளோலாம் வேண்டாம், எனக்கு சிம்பிளா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த ஆம்பில் என்னென்னலாம் ரன் பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு JBL 1500 வாட் சப்வூஃபர் ரன் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட்டு சரவுண்டுக்கு எல்லாமே பார்த்தோம்னா JBL 6x9 யூஸ் பண்ண போறாங்க. 6x9ன்றது ஒன்றும் இல்லைங்க, ஓவல் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அதை தான் யூஸ் பண்ண போறாங்க. இதுல அவங்க 2 சென்டர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. 2 சென்டருமே வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னா காம்போனன்ட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரவுண்டா இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ட்வீட்டர்ஸ் அவங்க எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. வண்டியோட உள்ள இருக்க போட்டோவை கஸ்டமர் நமக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாங்க. நாம இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் பெங்களூருக்கு நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தோம்னா 10வது ஆம்பிளிஃபையர். நமக்கு அங்க பார்த்துட்டு தான் ஒவ்வொரு வண்டியும் நமக்கு பார்த்துட்டு தான் நமக்கு அவங்க ஆர்டரே கொடுத்தாங்க. மேக்சிமம் டிராவல்ஸ் ஆம்பிளிஃபையர் அப்படின்னா ஒரு பஸ் ஆம்பிளிஃபையரா இருக்கட்டும், ஒரு கோச்சுக்கு இருக்கக்கூடிய வண்டி செட்டா இருக்கட்டும், மேக்சிமம் நம்ம அதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு டீட்டெயிலிங் தான் நம்ம பார்ப்போம். ஏன் அந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னா, மேக்சிமம் நம்ம இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்லாம் வந்து பார்த்தோம்னா பஸ்ஸில் கேட்டு தான் நம்ம ஆடியோவே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கஸ்டமரும் வந்து பார்த்தோம்னா பஸ் ஃபீல்ல வேணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பஸ்ஸில் இருக்கிற அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும். ஓகேங்களா? க்ளோஸ் சர்ஃபேஸ் அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து பார்த்தோன்னா வெளியே டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய அக்வஸ்டிக்னு சொல்லுவாங்க. அக்வஸ்டிக் அப்படின்னா சைடில் வந்து பார்த்தோன்னா ரூஃபிங் எல்லாமே வந்து பார்த்தா துணி போட்டிருப்பாங்க. பேசஞ்சர்ஸ் நம்ம அவ்வளோ இருப்போம். அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா அங்கே வால்யூம் வந்து ஜாஸ்தியாக ஏற்றவும் மாட்டாங்க. அப்படியே ஏற்றினாலும் நம்மளால லாங் டைம் கேட்க முடியாது. சரிங்களா? அதில் ஒரு பஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் 4 லெஃப்ட் 4 ரைட் இருக்கும். மேலே வந்து பார்த்தோம்னா ட்வீட்டர் வந்து பார்த்தோம்னா 6 ட்வீட்டர் இருக்கும். சரௌண்ட் வந்து பார்த்தோம்னா ரைட் சைடு 3 லெஃப்ட் சைடு 3 இருக்கும். சப்வூஃபர் வந்து பார்த்தோம்னா ஒரு சில பஸ்ல 2 இருக்குது, ஒரு சில பஸ்ல 4 இருக்கு. டூரிஸ்ட் பஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 கூட இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி டூரிஸ்ட் ஆம்பிளிஃபையர் நம்ம போகும்போது பார்த்தோம்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடியது சப்வூஃபர் பவர் ஆம்ப்லாம் பார்த்தோம்னா சோனி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அசம்பிள் நம்ம கொடுக்க முடியாதுன்னு நம்ம கேட்கலாம். அதுல காட்டிலும் நம்ம சோனி, பயனியர், அப்புறம் JBL இருக்கிற அந்த சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர்ல இருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். நம்ம என்னதான் ஒரு போட்டி போட்டாலும் பிராண்டடுக்கு ஈக்குவலா நம்மளால வர முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வேற. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸும் ரொம்ப ஹையா இருக்கும். அப்படியே நம்ம அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஆம்பில் நம்ம நிறைய ஒர்க் பண்ணி ஆகணும். அதை வந்து பண்ண முடியாது நான் சொல்லலை, கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? பஸ் ஆம்பிளிஃபையர் நம்ம எடுத்துக்கிட்டாலே பார்த்தோம்னா ஒரு 2010 ஒரு 2009 அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் போகும்போது பார்த்தோம்னா மேக்ஸிமம் அதில் டிவிடி தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. அந்த டிவிடியில் இருக்கக்கூடிய அந்த அவுட்புட் வந்து பார்த்தோம்னா 6 சேனலாக வரும். சரிங்களா? அதுல அந்த சரவுண்டும் பிரியறதும் சரி, சென்டர்ல வாய்ஸ் வர்றதும் சரி, அப்போ இருந்தே அது ஒரு கிரேஸாவே இருக்கும். ஓகேங்களா? பஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய பென்ட்ரைவ்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா டிரைவர் ஆல்ரெடி எங்கே நல்ல ஒரு கிளாரிட்டியான பாட்டு வேணுமோ
அந்த இடத்துல தான் அவர் போயிட்டு ஏற்றுவாங்க. ஒரு சில டிரைவர்லாம் வந்து பார்த்தோம்னா 2 பென்ட்ரைவ் 3 பென்ட்ரைவ்லாம் வச்சுருப்பாங்க. அதை அவங்க டியூட்டியில் ஏறும்போது மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு கிளாரிட்டியான ஆடியோ நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் அதோடைய ரிசல்ட்ன்றது உங்களுக்கு வெளியே வரும். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ன்றது ஒன்றுமே இருக்காது. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் இதில் நிறைய விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். அதனால தான் நான் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக மேக் பண்ணுறதுக்கான ரீசன். ஆம்போடைய ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தோம்னா அக்ரிலிக் ஷீட் தான் நம்ம போட்டிருக்கோம். அதுவும் மேட் ஃபினிஷில் போட்டிருக்கோம். இதில் 2 யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். MP5 MP3ன்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். MP3 எதுக்காக அப்படின்னா சாங் ப்ளூடூத் மட்டும் கேட்கறதுக்காக. MP5 ஏதாவது மூவிஸ் பார்க்கறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்க வெஹிக்கிளில் வந்து பார்த்தோம்னா அவங்க ஆல்ரெடி ஸ்மார்ட் டிவி வச்சுருந்தாலும் இதில் அவங்க ஆக்ஸ் மூலியமாக எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 சுவிட்சஸ் இருக்கும். MP3 MP5 இந்த சுவிட்ச் வந்து எதுக்காக அப்படின்னா MP3 செலக்டரா இல்லை MP5 போர்டு ஆன் ஆகிறதுக்கான்றது. 2.1 5.1ன்றது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் 5.1 வச்சிங்க அப்படின்னா சரவுண்ட் வந்து உங்களுக்கு சரவுண்டாக வேலை செய்யும். நீங்கள் 2.1 மாற்றி விட்டிங்கன்னா அந்த சரவுண்டில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நார்மலாக சாங் தான் பாடும். லைட்டாக உங்களுக்கு எக்கோ கலந்த மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற ஹைஃபை நம்ம எல்லா ஆம்ப்லையும் வைக்கிறது தான். ஹைஃபை எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா இதில் ட்ரிபிள் வந்து கட் ஆகும், ஒரு இடத்துல ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம இதில் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேணுன்றப்ப நம்ம ட்ரிபிளாக வந்து ஜாஸ்தியாக கேட்கணும் ஆன் பண்ணிக்கலாம். இல்லையா மீடியமாக கேட்கணும் அப்படின்னா நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் இதுதான். ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்போட இன்டீரியர் நம்ம பார்க்கும்போது இதில் நம்ம 2 கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்த 3 ஐசி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும், இன்னொரு கன்வெர்ட்டர் வந்து பார்த்தோம்னா இந்த சப்வூஃபர் ஆம்ப் மட்டும் ஒர்க் ஆகுது நம்ம கொடுத்துருக்குறோம். ஏன் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரே கன்வெர்ட்டரில் நம்ம லோடு கொடுக்கும்போது பார்த்தோம்னா அதோடைய லைஃப் வந்து பார்த்தோம்னா அடி வாங்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி போட்டிருக்கிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான மெட்டீரியல்ஸை நம்ம போட்டிருக்கோம். கன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் ஜிஆரில் நம்ம எப்போவுமே கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறது தான். ஏன் கஸ்டமைஸ் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இருக்கிற கமர்ஷியலான கன்வெர்ட்டர்ஸ் வேறு, நாம் அதை கஸ்டம் மேடாக வாங்கும்போது அதோடைய குவாலிட்டி வேறு. இதில் நம்ம அந்த 6x9க்கு எந்தளவு கெயின் வேணுமோ நம்ம அந்தளவு தான் இந்த போர்ட்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ தான் ஃபீட்பேக் மூலியமாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை ஆட் பண்ண நமக்கு கெயின் வந்து குறையும். ஒயரிங் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு நீட்னஸாகவே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சப்வூஃபருக்காக நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய சக்தி சப்வூஃபர் ப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரு ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா வண்டியில் இருக்கும்போது நமக்கு அந்த கிளாரிட்டின்றது எதுவும் மிஸ் ஆகாமல் நமக்கு அந்த பேஸோட பஞ்சு நல்லா ஒரு ஹார்டான பஞ்சும் இல்லாமல் ஒரு சாஃப்டான பஞ்சும் இல்லாமல் நமக்கு கேட்கும்போது பார்த்தோன்னா ஒரு குட் ஃபீலாக இருக்க மாதிரி தான் நம்ம இந்த சப்வூஃபரை நம்ம இதில் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய வசந்தில் ஹெச்டி சரவுண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் வாய்ஸ் வந்து குலகுலன்னு வராத மாதிரி தான் ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தோம்னா KMS உடைய வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது. பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சப்வூஃபருக்காக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய MSK டிஜிட்டல் ஆடியோவுடைய மோனோ போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தோம்னா ஏர் இன்லெட்டுக்காக ஒரு ஃபேன் நம்ம வச்சுருக்கோம் 24 வோல்ட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதோட லீட்ஸ் எல்லாமே அவுட்புட்டில் பார்த்தோம்னா எல்லாமே வேக்கோ ஒயரில் தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட்டு சென்டரு, இதில் வந்து பார்த்தோம்னா சரவுண்டு சென்டரு. ஆக்சுவலாக அவங்க 2 சென்டர் சொல்லியிருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தோம்னா ஒரு 2 பின் வேக்கோ ஒயர் கொடுத்துருக்குறோம். இன்புட்காக வந்து பார்த்தோம்னா ஒரு 2.5ல வந்து பார்த்தோம்னா நம்ம 2 ஒயர் போட்டு நம்ம
கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 35 ஆம்ஸ் ஃபியூஸோ இல்லை வந்து ஒரு ட்ரிப்பரோ வச்சு நீங்கள் டேரெக்டாக பேட்டரியில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆம்பியர் வந்து நல்லாவே இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஃபேன் வந்து நம்ம ஏர் அவுட்லெட்டுக்காக வச்சுருக்குறோம். இங்கே இருக்கிற மேக்ஸிமம் ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்காக. ஹீட் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா நம்ம அந்தளவு கெயின் நம்ம குறைச்சி தான் வச்சுருக்கோம். அதனால் ஹீட்டுன்றது மேக்ஸிமம் இதில் ஆகாது. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு 5 வோல்ட் பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பக் போர்டு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா இதில் ஆம்பியர் நல்லாயிருக்கும். வீடியோ போர்டுக்கும் சரி ஆடியோ போர்டுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு ஆம்பியரை எடுத்து கொடுக்கும். வண்டி செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயம்தான், அது வந்து ரொம்பவும் நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஏன் அப்படின்னா வண்டி செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளோஸ்டு இதில் கேட்கும்போது நமக்கு அது இரிட்டேஷனாகவும் இருக்கக்கூடாது, நமக்கு அந்த ஃபீலும் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நிறைய பேர் பஸ்ஸில் போகிறதுக்கே லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நாம் இந்த ஆம்பை டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட ஆடியோ டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆம்பை ஆன் பண்ணி ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் கேட்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆம்ப் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆனில் தான் இருக்குது. கஸ்டமர் கேட்ட மாதிரி வந்து பார்த்தோம்னா மல்டி கலர் நம்ம லைட்ஸ் வந்து வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த ஒரு ஹம் நாய்ஸும் இருக்காது, ஹிஸ் நாய்ஸும் இருக்காது. ஏன் அப்படின்னா ட்ராவல்ன்ற பார்த்தோன்னா ரொம்ப சின்ன ஒரு வண்டி தான். அதுக்குள்ளே நமக்கு ஹிஸ்ன்ற ஒரு நாய்ஸும் வேற ஒரு அன்னோன் நாய்ஸும் வரும்போது பார்த்தா நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம எல்லாமே பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம். நான் இதில் சின்ன சின்ன கிளிப் வந்து ப்ளே பண்ணுறேன். என்னோட ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் நேரில் வந்து கேட்கும்போது வேறு மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்காக போடுறேன், நீங்கள் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த ட்ரிபிள் வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் உங்களுக்கு நைஸாக தான் இருக்கும். நான் ஹைஃபை சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டுறேன், நீங்கள் கேளுங்க அந்த டிஃப்ரென்ஸ் என்னான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தோம்னா இந்த பாட்டுக்கு பேஸ் வந்து கம்மியாக தான் வரும். நான் உங்களுக்கு இதிலே வந்து 2.1 5.1 ஆன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இப்போ வந்து பார்த்தோம்னா 5.1 பாடிட்டு இருக்குது. இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர் வச்சுன்னா பாட்டாக தான் பாடும். இதை நம்ம ஆன் பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு 5.1 வரும். சென்டர் ஆஸ் யூஷுவல் தான், நீங்கள் ஏற்றிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.